எத்தஅத்தா கடக்கக்கூடியதாக இருந்தால், இலா மஃபூலைனி 2 மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடியதாக இருந்தால், அவு சலாசத்தி மஃபாயில 3 மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடியதாக இருந்தால், ரஃபௌத்த நீ ரஃபௌத் செய்வாய். மஃஊலல் அவ்வல முதலாவது மஃபூலுக்கு நீ ரஃபௌத் செய்வாய். வகம்தஹு அதை நிறுத்துவாய். மகாமல் ஃபாயிலி ஃபாயிலுடைய இடத்தில் அந்த முதலாவது மஃபூலை நீ நிறுத்துவாய். நசப்த நீ நசப் செய்வாய். சானிய 2வது மஃபூலுக்கு நீ நசப் செய்வாய். சாலிச 3வது மஃபூலுக்கு நீ நசப் செய்வாய். அப்போ ஒரு ஃபஅல் 3 மஃபூலு பக்கம் கடக்கக்கூடியதாக இருந்தால், முதலாவது மஃபூலுக்கு ரஃபௌத் செய்யணும். 2வது மஃபூலுக்கு நசபு, 3வது மஃபூலுக்கு நசப் செய்யணும். இது எதில் மஜ்ஹூலான ஃபஅலாக இருந்தால். தக்கூலு நீ சொல்லுவாய். ஊத்திய கொடுக்கப்பட்டது. ஜெய்துன் ஜெய்துக்கு கொடுக்கப்பட்டது. தரஹமன் தரகத்தை கொடுக்கப்பட்டது. அப்போ ஜெய்துங்கிறது அசல்ல மஃபூலு. ஆனால் இது மஜ்ஹூலான ஃபஅலாக இருக்கிறதுனால ஃபாயிலுடைய இடத்தில் இந்த மஃபூலை கொண்டு நிப்பாட்டப்பட்டு ஜெய்துங்கிறதுக்கு ரஃபௌத் செய்திருக்கிறது. திரஹமன் 2வது மஃபூல் யாராப் ஊத்திய ஃபஅல் மஜ்ஹூல், ஜெய்துன் நாயிப் ஃபாயிலு, திரஹமுன் 2வது மஃபூல். ஊத்திய என்பது ஃபஅலுன் மாலியான ஃபஅலாக இருக்கும். லம் யூ சம்ம கூறப்படவில்லையே, ஃபாயிலுஹு அதனுடைய ஃபாயில் கூறப்படாத மாலியான ஃபஅலாக இருக்கும். ஊத்தியங்கிறதுக்கு ஃபாயில் கிடையாது. ஜெய்துன் என்பது ரஃபாக இருக்கும். இந்த ஜெய்துக்கு ரஃபு செய்யப்பட்டது. லி அன்னஹு ஏனெனில் மஃபூல் அவ்வல் அது ஜெய்துங்கிறது முதலாவது மஃபூல். உக்கீம நிப்பாட்டப்பட்டது. மகாமல் ஃபாயிலை ஃபாயிலுடைய இடத்தில் இந்த ஜெய்தை நிப்பாட்டப்பட்டது. தரகம் என்பது நசபாக இருக்கும். அலா அன்னஹு நிச்சயமாக அது மஃபூல் சானி லி ஊத்திய என்பதற்கு 2வது மஃபூல் என்ற அடிப்படையில் தரஹமன் என்பதற்கு மஃபூலாக இருக்கும், நசபாக இருக்கும். தக்கூலு நீ சொல்லுவாய். அலம உலிம அறிவித்து கொடுக்கப்பட்டான். ஜெய்து அறிவித்து கொடுக்கப்பட்டான். அம்ருக்கு முன்தளிக்கன் நடப்பவன் என்று ஜெய்துக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது. அம்ரை நடப்பவன் என்று அறிவித்து கொடுக்கப்பட்டது. அப்போ ஜெய்துன் இந்த அலம் ஃபஅல் மஜ்ஹூல். இந்த மஜ்ஹூலான ஃபஅலுக்கு நாயிபு ஃபாயிலு. அம்ரன்கிறது 2வது மஃபூல். முன்தளிக்கன்கிறது 3வது மஃபூல். இந்த பாடத்தில் சொல்ல வர்றது இந்த ஏராப் தான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஃபஉலாயிக அவர்கள் யுதுஹலூன நுழைவிக்கப்படுவார்கள். ஜன்னத்த சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். யுதுஹலூன ஃபஅல் மஜ்ஹூலு ஃபாயில் அதான் நாய் ஃபாயிலு லமீர். ஜன்னத்தை 2வது மஃபூல். இப்போ உலாய்க்க முத்துதா இந்த ஜும்லா உலாய்க்க முத்ததாக்கு ஹபரு. ஃபஸ்லுன் இது ஒரு பிரிவாக இருக்கும். வலய ஜூஜு கூடாது. வல்உ வைப்பது கூடாது. ஹாதி சீகத்தை இந்த சீகாக்களை வைப்பது கூடாது. இல்லா மினல் முத்தஅத்தியிலே தவிர. தூனல் லாஜிமன்றி முத்தஅத்தியிலே தவிர இந்த சீகாக்களை வைப்பது கூடாது. லி அன்னல் லாஜிம ஏனெனில் லாஜிமாகிறது. லா எத்தஅத்தா அது கடக்காது. இலா மஃபூல் பிஹின் பக்கம் கடக்காது. ஃப யுகாமு மகாமல் ஃபாயில ஃபாயிலுடைய இடத்தில் நிப்பாட்ட. ஃப யுகாம நிறுத்தப்படுவதற்கு. மகாமல் ஃபாயிலி ஃபாயிலுடைய இடத்திலே நிறுத்தப்படுவதற்கு. அப்போ அதில் மஃபூல் அதில் இருக்காது. அப்போ மஃபூல் இல்லாததுனால மஜ்ஹூலான ஃபஅலை
இது லாஜிமான ஃபேலை மஜ்ஹூலாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது இந்த பாராவுடைய தீமை. லைக்க ஜெய்துன், ஜெய்து சிரித்தான். அப்போ லைக்கங்கிறது லாஜிமான ஃபேல், ஏன்னா மஃபூலை கொண்டு வர முடியாது. அப்போ லுரிபங்கிறது முத்தாதியான ஃபேல், லரபங்கிறது முத்தாதியான ஃபேல். லரப ஃபேலு, ஜெய்துன் ஃபாயிலு, அம்ரன் வந்து மஃபூலு. அப்போ இதுக்கு வந்து மஜ்ஹூல் கொண்டு வரலாம். லுரிப அடிக்கப்பட்டான், அமுரு அடிக்கப்பட்டான். அடித்தது யார்? ஜெய்து. ஆனால் இதில் லுஹிக்க மஜ்ஹூலாக மாற்றினோம்னா அப்போ சிரிக்கப்பட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ மஃபூல் இல்லை. அப்போ தான் இந்த பாராள சொல்ல வராங்க, மஃபூல் இல்லாத ஃபேலை மஜ்ஹூலாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாபுல் கலிமாத்து, சில கலிமாக்கள், அல்லத்தி எத்தகைய கலிமாக்கள் என்றால் யகவு அது நிகழும், மா பதஹா யகோமா ஒன்று நிகழும், பதஹா அதற்கு பின்னால் உள்ள ஒன்று, ஜும்லத்தன் ஜும்லாவாக நிகழும். அத்தகைய கலிமாக்களை பற்றியுள்ள பாடம். ஒரு கலிமா இருக்கும், அந்த கலிமாவுக்கு பின்னாடி ஜும்லா தான் வரும். அந்த கலிமாக்களை பற்றிய பாடம். வகிய அதுவாகிறது, இன்னமா அன்னமா க அன்னமா, லா கின்னமா லைத்தமா, ல அல்லமா பைனமா பைனனா, வ இது இதா வ இதுமா, லவ் வலவுலா வ லவ்மா வ ஹல் பல் கைஃப ஐன வ மதா வ இன் வ அன் வலாக்கின்னில் ஹஃபீஃபத்தி. அப்போ அதாவது வலாக்கின்னு ஒன்று இருக்குது, வலாக்கின்னு ஒன்று இருக்குது. அந்த வலாக்கின் இப்போ ஹாதியில் கலிமாத்து, இந்த கலிமாக்கள், யகவு நிகழும், மா பதஹா அதற்கு பின்னால் ஒன்று நிகழும், ஜும்லத்தன் ஜும்லாவாக நிகழும். தக்கூலு நீ சொல்லுவாய். அப்போ இந்த கலிமாக்களுக்கு பின்னாடி ஜும்லா தான் வரும். தக்கூலு நீ சொல்லுவாய், இன்னமா ஜெய்துன் முன்தளிக்கும், ஜெய்தெல்லாம் நிற்கக்கூடியவன் தான். இப்போ ஜெய்துன் என்பது ரஃபா இருக்கும், இப்திதாவை கொண்டு. அது முப்ததா என்பதன் பிறகு ரஃபா இருக்கும். முன்தளிக்குன் என்பது ரஃபா இருக்கும், ரஃபா இருக்கும், ஹபருகு அதனுடைய ஹபராக இருக்கும். அப்போ ஜெய்துன் முப்ததா, முன்தளிக்குன் ஹபரு. வகிய அதுவாகிறது, இது ரெண்டாவது ஹபரு. முன்தளிக்குன் என்பது ரஃபா இருக்கும், ஹபருகு அதனுடைய ஹபராக இருக்கும். அப்போ ரஃபுங்கிறது வந்து இது, ஹபருங்கிறது வந்து ரெண்டாவது ஹபரு. வகி அதுவாகிறது, ஜும்லத்துன் இஸ்மியத்துன் ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும். முன்தளிக்குன் முப்ததா, ரஃபவுன் ஹபரு ரெண்டாவது ஹபரு, முலாஃபுஹு வந்து முலாஃபிலேஹி. முன்தளிக்குன் என்ற அந்த வார்த்தை ரஃபா இருக்கும்னா ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். ஹபருஹு மேலும் அதனுடைய ஹபராகவும் இருக்கும். ஹூடைய லமீர் வந்து ஜெய்து, அப்போ ஜெய்துடைய ஹபராகவும் இருக்கும். வகி அதுவாகிறது, ஜும்லத்துன் இஸ்மியத்துன். இந்த வார்த்தை இன்னமா ஜெய்துன், இது ஜெய்துன் முன்தளிக்குங்கிற இந்த வார்த்தை வந்து ஜும்லா இஸ்மியா. அல்லா தலா சொல்கின்றான், இன்னம் அல்லாஹு ஆகிறவன், இலாஹுன் வாஹிதுன் ஒரே கடவுளாக இருக்கும். அப்போ இன்னமும் வந்து கஸ்ரு, இலக்கியத்தில் கஸ்ரு அப்படிம்பாங்க. இறைவன் எல்லாம் ஒரே இறைவன் தான் அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். தகூலு நீ சொல்லுவாய், ஹல் ஹரஜ ஜெய்துன், ஜெய்து புறப்பட்டு விட்டானா. ஹரஜ என்பது ஃபேல் மாலியான ஃபேலாக இருக்கும். ஜெய்துன் என்பது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். ரஃபு மேலும் ஃபாயிலு ஹரஜ என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கும். வகிய ஜும்லத்துல் ஃபாலியா, அது வந்து ஜும்லா ஃபாலியா. அப்போ மேலே சொன்ன இன்னமா அன்னமா காரணமா இதுக்கு பின்னாடி ஒரு ஜும்லா தான் வரும். அந்த ஜும்லா இஸ்மியாவாகவும் இருக்கலாம், ஜும்லா ஃபாலியாவாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் உதாரணம் தரல, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க.
வஹிய அதுவார் ஜும்லா ஃபாலியா, ஜும்லா ஃபாலியா வரும். காலாதலா அல்லா தலா சொல்கின்றான், அல் ஹத்தா வந்ததா, அலல் இன்சானி மனிதரின் மீது, ஹீனுன் ஒரு நேரம் வந்ததா, அத்தாவுக்கு ஃபாயில் வந்து ஹீனுன், மினத் தஹ்ரி காலத்திலிருந்து ஒரு நேரம் மனிதனுக்கு வந்ததா. அப்போ ஹல்லுங்கிற வார்த்தை இதுக்கு பின்னாடி ஜும்லா தான் வரும். ஜும்லா ஃபாலியா, அத்தா ஃபாயிலு, ஹீன் வந்து ஃபாயிலு. அப்போ இது ஜும்லா ஃபாலியா. அப்போ மேலே சொன்ன எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் ஜும்லா இஸ்மியா இருக்கும், இல்லாட்டி ஜும்லா ஃபேலியா இருக்கும். அதான் இந்த பாடத்தில் சொல்ல வர செய்தி. ஓகே. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.